கறி வந்து ஒரு நல்லா வதக்கிக்கணும். கண்டிப்பா நீங்களும் வந்து ட்ரை எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் கால் கிரேவி எப்படி சமைக்கலான்றத பார்க்கலாங்க. எண்ணெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இங்க வந்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கு பாருங்க கறி. கறி வந்து ஒரு 2 கிலோ அளவுக்கு கறி இருக்கும். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். கொஞ்சமா வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டுங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கினதுக்கு அப்புறமா கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தக்காளியும் சேர்த்துக்கலாம். அடுத்ததா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். போட்டு இதையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம். உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். போட்டு இதையும் வந்து நல்லா வதக்கிக்கணும். இது மசாலால இருக்கிற பச்சை வாசனைலாம் போய் நல்லா வதக்கணும். அதுக்கு அப்புறமா நம்ம காலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கிளீன் பண்ணி வச்சுக்கிற சிக்கன் காலெல்லாம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்க இது போல சிக்கன் கால் கிரேவி செஞ்சு பாருங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். கறி எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு வந்து ஆல்ரெடி போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா ஒரு 5 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா குழம்பு மசாலா சேர்த்துக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா போட்டு நல்லா வதங்கணுங்க. நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுக்கிற தேங்காய் தக்காளி எல்லாம் பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கோம்ல அது கொஞ்சமா சேர்த்துக்கலாங்க. தேங்காய் தக்காளி கொஞ்சமா கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் அரைச்சி வச்சிருந்தேன். அதை சேர்த்துட்டு இப்ப தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு தண்ணி வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து வேகணுங்க. இந்த கால் வந்து கறி முழுகிற அளவுக்கு வந்து தண்ணி வச்சுட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த தண்ணி எல்லாம் வத்தி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துச்சுன்னா சூப்பரா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கேஸ் கொஞ்சம் அதிகமா வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். அவ்வளவுதான். சூப்பரா பாருங்க சிக்கன் கால் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து ட்ரையா வரணுங்க. வந்ததுக்கு அப்புறமா கொத்தமல்லி போட்டுக்கலாம். மேலாப்புல கொத்தமல்லி தூவி எடுத்தோம்னா சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா மறக்காம சமையல் சேனலை லைக் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோல பாக்கலாங்க. பாய்.